ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நான் ரேப்பிடோ ஓட்டினது என்னோடய ஏர்னிங்ஸு, இன்சென்டிவ் ப்ளஸ் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் சென்னையில் ரேப்பிடோ இல்லை ஸ்விக்கி சொமேட்டோ ஏதாவது ஓட்டுறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு எதாவது டவுட்னாலும் நம்மள்ட்ட கேளுங்க, நான் அதை பற்றி வீடியோ போடுறேன். ஸோ நான் ஒரு 5 வருஷமாக எல்லா டெலிவரி ஜாப்ஸுமே பார்த்துருக்கேன். ஸோ இது ஒரு விலாகாக போடலாம் அப்படின்றதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு இது ரெக்கார்ட் பண்ணி நான் போடுறேன். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை வச்சு நம்ம விலாகாக போடுறேன் போக. ஸோ இன்றைக்கி பார்க்கலாம் என்னென்ட்டு. சரி, நீங்கள் ஃபஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு ஏர்னிங் 659. இது பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி மதியம் 2 மணிலேருந்து நைட்டு ஒரு 7 மணி வரைக்கும் பார்த்த ஏர்னிங்ஸு. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு என்னென்ன இன்சென்டிவ் கொடுத்துருக்காங்கன்னா டெய்லி பார்ப்பேன். இன்றைக்கி கொடுத்த இன்சென்டிவ் பார்த்திங்கன்னா, இதில் டெய்லி இன்சென்டிவ் பார்த்திங்கன்னா, ஸோ இது வீக்கெண்டில் அதிகமாக இருக்கும், வீக் டேஸில் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதில் பைக் டாக்ஸி இது 5 ரைடு முடிச்சு 65 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் 2 மணிக்கு லாகின் பண்ணதுனால 5 ரைடு முடிச்சு 40 ரூபா இது மட்டும்தான் இந்த 2 மணி நேரத்தில் ஓட்ட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் 4 to 9 இந்த 2 இதை அச்சீவ் பண்ணியிருக்கேன். 42 10 ரூபா. யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன்னா, ரேப்பிடோ போட்ரு ரெண்டுமே ஆன் பண்ணி வச்சுப்பேன். ரேப்பிடோ ஆர்டர் வந்துன்னா போட்ரு ஆஃப் பண்ணிவிடுவேன். நான் போட்ரு ஆர்டர் வந்தால் கொஞ்சம் லாங் ஆர்டராக வரும், நமக்கு பைசா வரும். ஆனால் இன்றைக்கி இந்த வாரம் நான் என்ன பார்த்தேன்னா, சரி நம்ம போட்ரு பார்க்குறதுக்கு ரேப்பிடோவே பார்த்தோன்னா இந்த இன்சென்டிவாக அப்படின்றதுக்காக இன்றைக்கி நான் போட்ரு ஆன் பண்ணவே இல்லை, எல்லாம் ரேப்பிடோ மட்டும் தான் பார்த்தேன். அப்புறம் இந்த வாரம் நான் வீக்லி இன்சென்டிவும் பார்க்கலான் இருக்கேன். ஸோ அது பார்த்திங்கன்னா 50 ஆர்டருக்கு 37 ஆர்டர் இன்னும் பார்க்கணும். அது பார்த்தா 500 ரூபா வரும். ஸோ நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி கொஞ்சம் அதிக நேரம் பார்க்கணும். அப்புறம் உங்களுக்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் பற்றி தெரியுமா என்னன்னு தெரில, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது என்னென்னா, இப்போ நமக்கு ஒரு ரைடு எடுத்தோன்னா கஸ்டமர் பே பண்ணுற அமௌண்ட்லேருந்து நம்ம ஜிஎஸ்டி ப்ளஸ் கமிஷன் எடுக்கிறாங்க இல்லையா, அது பார்த்திங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் ஒரு நாளைக்கு பண்ணிங்கன்னா, இந்த 29 ரூபாய்க்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கமிஷன் எடுக்க மாட்டாங்க, பட் ஆனால் ஜிஎஸ்டி எடுப்பாங்க. ஆனால் இதில் இன்னொரு நமக்கு மைனஸ் என்னென்னா, நமக்கு டெய்லி இன்சென்டிவ் வீக்லி இன்சென்டிவ் இது அப்ளிகபிள் ஆகாது. ஸோ அதுக்கு நம்ம அதுவே பெஸ்ட்டு, அதையே நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா இது நம்ம பே பண்ணி அதை வாங்குறது, இது யாருக்கெல்லாம் சென்றோம்னா கரெக்டாக அந்த டைம் ஸ்லாட்டுக்கு நம்மளால் இன்சென்டிவ் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு இது ஓகே. ஆனால் இதை நான் ட்ரை பண்ணல. நான் உங்களுக்கு வேணால் ஒரு நாள் ஒரு நாள் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு நாள் பண்ணி ஒரு நாள் கம்பேர் பண்ணி வீடியோ நான் போடுறேன். அது வேணும்னா நீங்கள் கமெண்டில் என்ன மென்ஷன் பண்ணுங்கள், நான் போட்டுட்டு என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் மெயின் ட்ராபேக் என்னென்னா, நமக்கு அந்த வீக்லி டெய்லி இன்சென்டிவ் வராது, ப்ளஸ் ஜிஎஸ்டியும் அப்ளிகபிள் ஆகும். ஓகே, இது ஒரு பைக் ரைடுக்கு மட்டும் தான், ஃபுட் ஆர்டரு பார்சல் ஆர்டரு கிடையாது சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ அதுதான். ஸோ என்னோடய ஏர்னிங்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். என்னோடய ஏர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான், ஒரு ரைடுக்கு அது மேக்ஸிமம் இன்றைக்கி செம்ம டிராஃபிக்காக இருந்தது. மேக்ஸிமம் ரைடு 108, பெரிய ரைடுனா 126 ரூபா, அப்புறம் 69. இதெல்லாம் சின்ன சின்ன ரேட்டு தான் எல்லாமே. டிஸ்டன்ஸ் இது எல்லாமே 2 to 7:30 வரைக்கும் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ நீங்களும் சென்னையில் இல்லை நியர்பை தாம்பரம்னா எனக்கு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது அப்டேட் வேணும்னா சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு ரைடு என்னன்ட்டு, நாளைக்கு ஏர்னிங்ஸை பற்றி நாளைக்கு சொல்கிறேன் நான். டாட்டா, பை பை.